சில வீடு வேலை பார்த்துருக்கீங்களா? பாதி தான் முடிஞ்சிருக்கும். என்னங்க அங்கே கம்பி அது இதுதான் இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்கு. என்ன இன்னும் ஒன்றும் செட் ஆகலையா? வேலை நடந்துட்டு இருக்கு. அவர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். கர்த்தர் ஒவ்வொன்றை செய்து முடிக்கும் போது கர்த்தர் எதற்காக சீயோனை கட்டுகிறார்? சீயோனை எதற்காக தெரிந்தெடுத்தார்? அவர் வாசம் பண்ணுவதற்கு. அப்ப கர்த்தர் சீயோனை எதுக்கு கட்டுறார்? அவருக்குன்னு கட்டுறார். கர்த்தர் சீயோனை தெரிந்தெடுத்தது எதற்காக? அவர் வாசம் பண்ணுவதற்கு. கர்த்தர் சீயோனை எதற்கு கட்டி எழுப்புறார்? அவர் வாசம் பண்ண கட்டி எழுப்புகிறார். இதற்காக கர்த்தர் என்ன குறித்திருக்கிறார்? டைமை குறித்திருக்கிறார். இதற்காக கர்த்தர் என்ன குறித்திருக்கிறார்? நாளை குறித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனை கட்டி முடிக்கும் போது சீயோனிலிருந்து என்ன வெளிப்படும் தெரியுமா? ஏசாயா 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். தேவனால் ஒருவன் கட்டி எழுப்பப்படுகிறான் என்றால் அவனிடத்திலிருந்து அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை வெளிப்படும். ஹல்லேலூயா. பேதுருவின் படகுல இயேசுவின் கால் பட்டது, அவ்வளவுதான். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுகிறவர். பேதுருவின் படகு அவர் கண்ட்ரோல்ல போச்சு. அதிலிருந்து வெளிப்பட்டது ஃபுல்லாவே என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. ஜனங்கள் எல்லாம் சுத்தி இருந்து அதை கேட்கிறாங்க. அத்தனை பேரும் கேட்கிறாங்க. அந்த படகு எப்படிப்பட்ட படகு? பெருமையான படகு, தோல்வியை கண்ட படகு. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. அந்த படகு இப்பொழுது யார் கண்ட்ரோல்ல போகுது அப்படின்னா இயேசுவின் கண்ட்ரோல்ல. எப்படி போகுது? இயேசுவின் பார்வை அதன் மேல படுகிறது. இயேசு பேதுருவை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தார் என்று லூக்கா 5வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அந்த படகிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு. ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த சீமோன் போட்ல இருந்து என்ன வருது தெரியுமா? வசனம். வசனம். சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை வசனம் தங்குகிற வாழ்க்கையா இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில வசனம் தங்குதா? நம்முடைய கூடாரத்தில் வசனம் தங்குதா? இல்ல சத்துரு வந்து பொறுக்கி கொண்டு போகிறானா? சில விதைகள் வழி அருகே விதைக்கப்பட்டதா, உடனே பறவை வந்து என்ன ஆயிட்டான்? கொத்திட்டு போகுது. இன்னைக்கு எவ்வளவு கேட்டாலும் எனக்குள்ள வசனம் நிக்க மாட்டேங்குது. ஏன் நிக்க மாட்டேங்குது? நாம் தேவனால் கட்டி எழுப்பப்படுகிறோமா? கட்டி எழுப்பப்படுகிறோமா? சீயோனிலிருந்து வசனம் வெளிப்படும். என் வாழ்க்கை, என்னுடைய செயல்கள், என்னுடைய பார்வை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய கிரியை அவங்க பார்க்கணும். இது வசனம் இல்ல, இது வசனம் இல்ல. மோசே கையில 2 கற்பலகை நிறைய என்ன எழுதிட்டு வராரு? வசனம் எழுதிட்டு வராரு. ஆனா அது யார் பேசின வார்த்தை? இதுல யார் பேசின வார்த்தை இருக்கிறது? ஆனா கர்த்தர் மோசையோடு பேசினார் என்பதை மோசே எப்படி அறிந்து கொண்டான்? ஜனங்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள்? கற்பலையில் இருக்கிற வார்த்தையை பார்த்தா மோசையின் முகம் பிரகாசித்ததை பார்த்தா. நமக்குள்ள வசனம் இருக்கிறது என்பதை நம்ம டைரியை பார்த்தல்ல, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படும். ஆண்டவர் என்னை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஆமென். என்னப்பா இன்னும் ஒன்றும் நடக்கல? சிலர் அநேகருக்கு ஊழியத்துக்குன்னு வந்துட்டீங்க, இன்னும் ஒன்றும் வாய்க்கல. சொல்லுங்க, கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 134வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சீயோனில் இருந்து என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாருங்க சீயோன்? யார் இப்ப சொன்ன அப்படின்னா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நாம எல்லாம் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சீயோனிலிருந்து என்ன வருதா? அவர் கட்டி அவர் உள்ள உட்கார்ந்துட்டார்னா உள்ள இருந்து என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வாதம். இப்ப பேதுரு படகுல ஆண்டவர் ஏறி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்ததும் படகு எங்க போகுது? ஆழத்துல போகுது. சீயோனிலிருந்து வேதம் வெளிப்பட்டாச்சு. அடுத்து என்னது? இப்போ ஆழத்துல போய் படகு நிறைய மீன்கள் வந்துட்டு, அதாவது சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். சீயோனிலிருந்து உன்னை, இதுதான் ரொம்ப முக்கியம். நான் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்பது அல்ல, நான் உண்மையிலே தேவனால் கட்டி எழுப்பப்படுகிறேன் என்பதின் அடையாளம் நான் எந்த அளவு ஆசீர்வதிக்கப்படுறேன் அல்ல, நான் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, 6வது வசனம், அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எந்த படகுல? பேதுரு படகுல. அடுத்த வசனம், அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார். கை காட்டுறார் பேதுரு. ஏன்னா இயேசு பார்த்தது 2 படகு, ஏறி உக்காந்தது யார் போட்டு? பேதுரு படகு. பேதுரு படகு நிரம்பினதும் பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே போதும் ஆண்டவரே, மீதி மீன்களை கடலிலே விட்டு விடுங்கள் ஆண்டவரே. இல்ல, பேதுரு கை காட்டுறார். மற்ற படகுல இருந்தவங்க வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை, என் வாழ்க்கை தேவனால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதன் அடையாளம் என்ன தெரியுமா? நான் அட்லீஸ்ட் ஒரு நபருக்காவது ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் அபிமெலேக்குக்கு ஆசீர்வாதமா இருந்தான். ஹல்லேலூயா. யாக்கோபு லாபானுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். யோசேப்பு எகிப்து முழுவதுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். நம்ம எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நன்மையா இருக்கிறோம்? இல்லைன்னா நாம இன்னும் கட்டி எழுப்பப்படலை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சிட்டு வசனம் வெளிப்படுது, செகண்ட் ஃப்ளோர் முடிஞ்சிட்டு நன்மை வெளிப்படுது. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே இந்த பூமியிலே ஆண்டவருக்குன்னு சில திட்டங்கள் இருக்கிறது. சீயோனை உன்னிலிருந்து வேதம் வெளிப்படுவது தேவ திட்டம். ஒன்னு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பது தேவ திட்டம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 110வது சங்கீதம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். எங்கிருந்து அனுப்புவார்? சீயோனிலிருந்து. அதன் அர்த்தம் என்ன? அதிகாரம் வெளிப்படும், ஆளுகை வெளிப்படும். ஹல்லேலூயா. சத்துருவையும் அவன் வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரம் உன்னிலிருந்து வெளிப்படும்படி சீயோனே, கர்த்தர் உன்னை கட்டுவிப்பார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து பாடுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். இப்பொழுது சீயோனிலிருந்து வசனம் வெளிப்படுகிறது, நன்மை வெளிப்படுகிறது. சீக்கிரமாய் சீயோனிலிருந்து ஆளுகை வெளிப்படும், அதிகாரம் வெளிப்படும். கட்டி எழுப்புறா. ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பைபிள் இருக்குல்லங்க, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. கர்த்தர் கட்டி எழுப்பும் போது நடக்கும், நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 40வது வயசுல பார்வோனுக்கு பயந்து மோசே ஓடினான். அப்படிதான் பைபிள்ல ரெக்கார்டா இருக்கு. இந்த விஷயம் பார்வோனுக்கும் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா நம்மளை கொன்றுவான். பயந்து என்ன பண்ணிட்டாரு? மோசே ஓடிட்டார். இப்ப எல்லாருடைய மைண்ட்ல என்ன இருக்கு? மோசே என்ன பண்ணிட்டாரு? பயந்து ஓடிட்டார், பயந்து ஓடிட்டார். இப்படிதான் எத்தனை வருஷமா இருக்கு? 40 வருஷமா இருக்கு. எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு? மோசே பயந்து ஓடிட்டார். ஆனா ஆண்டவருடைய திட்டம் வேற. அவனை தனியா கொண்டு வந்து அவனை மறைத்து வைத்து அவனை உருவாக்குறார், அவனை கட்டி எழுப்புகிறார். எதற்காக? அவருடைய அதிகாரம் அவனிலிருந்து வெளிப்பட. ஹல்லேலூயா. இப்பொழுது உருவாக்கப்பட்ட கட்டி எழுப்பப்பட்ட மோசே மீண்டும் எகிப்துக்குள்ளே வருகிறார்.
எகிப்துக்குள்ளே வந்து நிற்கும் போதுதான் தெரிகிறது. அவனிலிருந்து அவருடைய அதிகாரம் வெளிப்பட்ட போது சர்ப்பங்கள் எல்லாம் காணாமல் போயின, சமுத்திரங்கள் எல்லாம் பிளந்து போயின, சூரியன் இருளானது. ஹalleluya! கர்த்தர் சீயோனை கட்டி இன்னைக்கு எந்தெந்த காரியத்தை பார்த்து நீங்கள் பயப்பட்டு தளர்ந்து இருக்கிறீர்களோ அவைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்களிலிருந்து வெளிப்படும்படிக்கு ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி. எகிப்தின் மொத்த மந்திரவாதிகளும் மோசே கூட நின்று பார்த்தார்கள். 1, 2, 3 சரண்டர் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க மோசையை மட்டும்தான் பார்த்தாங்க. மோசே கோலை நீட்டுறதை மட்டும்தான் பார்த்தாங்க. 3வது அட்டம்ப்ட்ல மோசே கோலை நீட்டும் போது அந்த கைக்கு இடையில இன்னொரு விரல் இருக்கிறத பார்த்தாங்க. அவங்க சொல்றாங்க, இது ஆரோனுடைய விரல் இல்ல, இது மோசேனுடைய விரல் அல்ல. சீயோனில் இருந்து ஆமென், ஹalleluya. அதே போல பேதுருவின் வாழ்க்கையில கர்த்தர் இருந்து வசனத்தை வெளிப்படுத்துறது மட்டுமல்ல, நன்மையை வெளிப்படுத்துறது மாத்திரமல்ல, பேதுருவின் இடத்திலே சொன்னார், இதோ பரலோகத்தின் திறவுகோலை நான் உன் கையில கொடுக்கிறேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்படும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ. ஆமென், ஆமென். யோவேல் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். சீயோனே, ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆலயம், அவர் கட்டி எழுப்பட்டும். நம்முடைய திட்டம், நம்முடைய சித்தம் எல்லாம் இடிக்கப்படுவதாக. சொல்லுங்க, இடிக்கப்படுவதாக. சத்தமா சொல்லுங்க, இடிக்கப்படுவதாக. ஒரு இடத்தை வாங்கி புதிய பில்டிங் கட்டுறதுக்காக இடத்தை வாங்கும் போது அங்க பழைய பில்டிங் இருந்தா அதை இடிச்சுதான் ஆகணும். எது பழைய பில்டிங்? நம்ம திட்டம் தான். எது பாபேல்? நாம கட்டினதுதான். அதனால இடத்தை வாங்கி வச்சுட்டு இடிக்க விடாதபடிக்கு நாம திறப்புல நிக்கிறோம். நாம கட்டின பாபேல் இடிஞ்சிடக்கூடாது. நாம என்ன பண்றோம்? திறப்புல நின்று போராடிட்டு ஆண்டவனும் டயர்டாகி சரி இருக்க நம்ம வேற லேண்ட. ஆண்டவரே, உம் சித்தம் போ என்ன. பிரியமானவர்களே, தேவ திட்டம் பெரியது. ஆமென். நீங்க யாரா இருக்கலாம், உங்களிலிருந்து அவர், அதாவது கர்த்தர் கட்டிட்டாருன்னா அவர் மகிமையில் அவர் அங்கே இருக்கிறார். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அவர் அங்கே இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல இருந்து வசனம் வெளிப்படும். அவர் இருக்கிற இடத்துல இருந்து நன்மை வெளிப்படும். அவர் இருக்கிற இடத்துல இருந்து அதிகாரங்கள் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் 129வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்து நாம செபிக்க போகிறோம். சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஏன் இப்படி சொல்லப்பட்டது? ஏன்னா தேவன் சீயோனை தமக்கென்று எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார்? சொல்லுங்க சத்தமா, விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹalleluya, hallelujah. டிடி ரே மாமா லரமா சி மைனர் டிடி மைனர். மீதிடப்பட்ட மண்ணென்மே உம்மகத்தான சித்தம் வைத்தி. புடமிடப்பட்ட பாடுங்க. ஓ மீதிடப்பட்ட மண்ணென்னை உம்மகத்தான சித்தம் வைத்தி.
உம் பெரிதான எனக்கு நம்பிக்கை உண்டு. என்னை நீர் உருவாக்குவீர். என்னை உருவாக்குவீங்கப்பா. எனக்கு நம்பிக்கை உண்டு. உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். இந்த பாடலை அர்ப்பணிப்போடு பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு 2 நிமிஷம் கர்த்தர் சீயோனை கட்டி, இது தெரியாம நம்ம கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்ன மறந்தார், இல்ல இல்ல. ஆண்டவர் சொல்ற, நான் எப்படி மறப்பேன்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் மறந்தார்னு சொல்லும் போது கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுறார். ஸ்திரீ ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இன்று நான் வடிக்கிற இந்த கண்ணீர், இது நன்மைக்கான கண்ணீர், இது மகிமைக்கான கண்ணீர். இந்த வேதனை இது நித்திய வேதனை அல்ல. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, அதை நான் நம்புறேன். இப்பொழுது துக்கமா இருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை பார்ப்பேன். உங்க பார்வை மேல நாங்க நம்பிக்கை வைக்கிறோம்ப்பா. உங்க பார்வை எங்க மேல இருக்கிறதுனால எங்கள் இருதயம் மகிழோ, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறோ, எங்கள் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறோ. ஆமென், ஆமென். அப்படியே 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அடியானை கட்டுவீராக, கட்டுவீராக. சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படும் என்ற வார்த்தையின்படி என்னிலிருந்து உம்முடைய வேதம் வெளிப்படும்படிக்கு கட்டுவீராக. சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி என்னிலிருந்து உம்முடைய நன்மை வெளிப்படும்படி கட்டுவீராக. சீயோனிலிருந்து ஆளுகை அதிகாரம் வெளிப்படும் என்ற வார்த்தையின்படி என்னிலிருந்து உம்முடைய வல்லமை விளங்கப்படி உம்முடைய அதிகாரம் வெளிப்படும்படி கட்டுவீராக, கட்டுவீராக, கட்டுவீராக. ரீவலபதுடரபா சேரபலபரபலபா சந்தரா. அதற்கு தடையாய் நான் கட்டி வைத்திருக்கிற பாவேல் கோபுரங்கள் தரைமட்டமாவதாக, இடிக்கப்படுவதாக, இடிக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ரீமா மா கரோ சேரே மாமா ரீமா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஓ சலா பக்கரபா ரீமா மக்கரோ ரீபல பதுடரபா. வல்லமை, 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 வல்லமை. ரே மாமா தோரோ சேரே பாபல ரதடலரா. சீயோனை கட்டுவீராக. நீங்க கட்டி எழுப்புங்க ஆண்டவரே.